ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவே நல்ல ஒரு ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். சுகன்யா சம்ரிதி யோஜனாங்கிற ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸை பேஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் இல்லாதவங்க கார்டியனை பேஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருத்தர் பேரில் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியில் அதிகபட்சம் 2 பெண் குழந்தைங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரெண்டாவதாக பிறகுற குழந்தை ட்வின்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்டை மட்டும் சப்மிட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 250 ரூபா. அதுக்கு மேலே நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் மாதம் பே பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. மினிமம் குறைஞ்சது வருஷத்துக்கு 250 ரூபாய் இது பே பண்ணியிருக்கணும். அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ணோம் அப்படின்னா ரீஃபண்ட் ஆகிடும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நாள்லேருந்து அதிகபட்சம் 15 வருஷம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வருஷம். வருஷம் குறைஞ்சது 250 ரூபாயாவது ஒரு டைமாவது டெபாசிட் பண்ணிடணும். அப்படி பே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அக்கௌண்ட்டோட சேஞ்ச் ஆகிடும். இதை நம்ம ரினியூவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் நம்ம டெபாசிட் பண்ணுற வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம். அதுக்குள்ளே எத்தனை வருஷம் நம்ம பே பண்ணாமல் இருக்கிறோமோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 250 ரூபாயோட கூட 50 ரூபா நம்ம பெனால்ட்டி போட்டு அந்த அக்கௌண்ட்டை ரினியூவல் பண்ணிக்கலாம். நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு செக்ஷன் 80C கீழே வரதால் இதுக்கு டேக்ஸு கிடையாது. இந்த ஸ்கீமில் வருஷத்துக்கு 8.2% வட்டி தராங்க. மாதத்துக்கு உண்டான வட்டி எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து மாதம் கடைசி தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே கணக்கு போட்டுறாங்க. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் வருஷம் முடிகிறப்ப நம்ம வட்டி எவ்வளோ அப்படின்னு கணக்கு போட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வர வச்சிடுறாங்க. நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டேக்ஸு பே பண்ண தேவையில்லை. பெண் குழந்தைங்க மேஜர் ஆகிற வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டு பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். பணம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பெண் குழந்தைங்க மேஜர் ஆனாலும் ஒரு 10th முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக தேவைப்படுது அப்படின்னா ஒரு 50% வரைக்கும் அமௌண்ட் எடுத்துக்கலாம். நம்ம போட்ட பணத்தை ஃபுல்லாகவோ இல்லை இன்ஸ்டால்மெண்ட்லேயே எடுக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைமு அதிகபட்சம் 5 வருஷம் வரைக்கும்குள்ளே எடுத்துக்கலாம். இதுக்குன்னு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்குண்டான சார்ஜஸ் பிடிப்பாங்க. இதில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 5 வருஷமாவது ஆகிருக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கார்டியனு எமர்ஜென்சி வார்டில் இல்லை ஒரு வேளை டெத் ஆகிட்டாலும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட்லேருந்து 21 வருஷம் ஸ்கீம் இது. பெண் குழந்தைங்களோட மேரேஜ் டைமில் பண தேவை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. மேரேஜ் டேட்லேருந்து 1 மாதத்துக்கு முன்னாடி, மேரேஜ் முடிஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த டைமில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படி பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, கார்டியன் இல்லைனா பேரண்ட்ஸ் அவங்களோட அட்ரஸ்ஸு அண்ட் ஐடி ப்ரூஃபு, டெபாசிட் அமௌண்ட்டு, இதெல்லாம் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க் சைட்லேயும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி பேங்க் சைட்லேயும் சரி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் ஆஃப்லைன் ஆன்லைன் 2 மெத்தட்லையுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மெத்தடில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா அவங்களே ஃபில் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்க அஃபிஷியல் பேங்க் வெப்சைட்டில் போய் SSOI அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்கீமில் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வெப்சைட்டில் போய்ட்டு சுகன்யா சம்ரிதி யோஜனா கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு 8.2%. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மாதம் ஒரு 1000 ரூபா வீதம் 12,000 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட ஏஜ், குழந்தையோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு 5 கொடுத்துருக்கேன். அதிகபட்சம் 10 வயசு வரைக்கும் கொடுக்க முடியும் இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பீரியடு. இங்கே இயரை நம்ம மென்ஷன் பண்ணோம். கர்சர் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா முன்ன பின்ன போகும். இப்போ நம்ம எந்த இயரோ அந்த இயரில் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன் 2025ன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கீழே கொடுத்துருக்காங்க. வருஷம் 12,000 வீதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வருஷம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1,80,000 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க 3,74,000 சம்திங்கு. இந்த ஸ்கீமோட மொத்தம் டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா 21 வருஷம். எக்ஸ்ட்ரா இருக்கிற 6 வருஷத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வட்டி கால்குலேட் பண்ணி மொத்தமாக போடுவாங்க. இதில் இந்த ஸ்கீமில் ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட்டி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 4 டைம் கணக்கு போடுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 6 வருஷத்தில் வட்டி என்ன ரேட்டு போயிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு மொத்தமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இயர் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து 21 வருஷம் கூட்டிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் கிடைச்சிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ
1,80,000 நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 3,74,000 வந்துடும். 21 வருஷங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா 5,54,000 சம்திங் வந்து நம்ம கைக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி மாதம் 2,000 வீதம் வருஷம் 24,000 போட்டோம் அப்படின்னா 11 லட்சம் பக்கமாக கிடைக்குது. அதிகபட்சம் வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம கிடைக்கிறது 69 லட்சத்துக்கு மேலே கிடைக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.